தன்னோட 3 மகன்களுக்கும் சொத்து எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு அந்த தகப்பனார். மூத்த மகனுக்கு வந்து சொத்துல வந்து பாதி, 2வது மகனுக்கு வந்து சொத்துல 3ல் 1 பங்கு, 3வது மகனுக்கு சொத்துல 9ல் 1 பங்கு எழுதி வச்சுட்டு இறந்துடுறாரு. உயில் எழுதினால எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா சொத்துல தான் பிரச்சனை. ஏன்னா எழுதப்பட்ட சொத்து என்பது 17 பசுமாடுகள். ஏன்னா அந்த பசுமாடுகள் தான் அவரும் பெரிய பால் வியாபாரி அந்த கிராமத்துல, அதுதான் அவருக்கு பொருளாதாரம் மூலாதாரம் எல்லாமே அதான். சோ அதை வந்து எழுதி வச்சு இறந்துடுறாரு. 3 பசங்களும் அடித்தடி சண்டையை போட்டுக்கிறாங்க, பிரிக்க முடியல அவங்களால. ஆடா ஊர் பெரியவன்ட்ட போலான்னு நேரம் ஊர் பெரியவன்ட்ட போறாங்க. ஐயா பிரச்சனை இது, எங்களால பிரிக்க முடியல, பண்ணி கொடுங்க. ஊர் பெரியவங்க பாக்குறாங்க, என்னையா அவங்க அப்பா இடியா பச்சுக்களை எழுதி வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்னு எல்லாம் மண்டையை சொரியுது பெருசு பூரா. ஒன்றும் புரியல எங்களுக்கு. வாங்க நம்ம ஊர் பெரியவர்கிட்ட போவோம், படிச்சு வரவர் தான், அவர் தான் எல்லாம் தெரியும், எல்லா பிரச்சனையும் அவர் தான் போவாங்க. அவர்கிட்ட போய் பார்க்க கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எந்த பிரச்சனை இல்லை, எந்த செயல், எந்த வேலை, எந்த தொழில், எந்த செயல் செய்தாலும் இறைவனை கூட்டாளி சேர்த்துங்க, பிரச்சனை சொல்லுவோம் முடியும். இங்க 17 பசுமாடுகள் இருக்கு. 18வதாக நம்ம சிவங்கோயில் காமதேனு பசு மீனாட்சி பசுவை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப 18 பசுமாடுகள் இருக்கு. சொத்துல பாதி மூத்தமை 9 மாடு எடுத்துட்டு போனி, அடுத்த மானுக்கு 3ல் 1 பங்கு, 6 3 18, 6 மாடு அடுத்தவனுக்கு. ஸோ 9 6 15 மாடு முடிஞ்சு போச்சா, மிச்சம் 3 மாடு இருக்கு. இந்த 3 மாட்டுல 3வது பையனுக்கு 9ல் 1 பங்கு, அப்ப 18ல் 2 மாடு எடுத்துட்டு போ. மீதி இருப்பது சிவங்கோயில் காமதேனு பசு மீனாட்சி பசு. அதை கொண்டு கோயில விட்டுட்டு சாமி பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு சொத்தை பிரிச்சுக்கன்னு சொல்றாரு. எல்லாரும் நன்றி சொல்லாங்க. அந்த 3 பசங்க ரொம்ப சந்தோஷமா, ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, பிரிக்க முடியாம வந்தோம், ரொம்ப சந்தோஷம் ஐயா சொல்லிட்டு ஈஸியா பிரிச்சிங்கன்னு திருப்பி சொல்றாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும், தொழில் செயல் எதுவாக இருந்தாலும் இறைவனை கூட்டாளி சேர்த்துங்க, தப்பு பண்ண மாட்டீங்க, தெளிவான ஒரு முடிவை கொடுக்கும்னு சொல்லிட்டு செஞ்சுறாங்க எல்லாரும். மேலேருந்து தகப்பனார் பார்க்குறாரு. ஐயா ரொம்ப நன்றிங்க. ஃப்ளாஷ்பேக் ஓடுது கீழே இருக்கிற ஐயாவுக்கு. சாருக்கு முன்னாடி அந்த பெரியவர் வர்றாரு. வந்து தகப்பனார் வந்து இவர்கிட்ட பார்க்குறாரு. இவர்கிட்ட தான் எந்த முடிவெடுக்கிறாங்க இவர்கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பாரு அந்த அவர் உயிரோடு இருக்கும்போது. அதே மாதிரி உயிரோடு இருக்கும். இந்த மாதிரி வர்ற ஐயா மூத்தவன் மாடு சாணம் அதை தவிர வேறு தெரியாது, படிக்காதவன், அவனுக்கு அதுதான் தொழில், அதான் வருமானம். 2வதுவன் வந்து விவசாயத்துல ஒரு வருமானம் வருது. 3வதுவன் படிச்சவன் வேலைக்கும் போறான், அதனால மாடை கவனிக்க மாட்டான். அதனால எனக்கு இப்படி பிரிச்சு நான் நேரடி எழுதுனேன்னா அவங்க அடிச்சு வாங்கி சண்டை போட்டு வாங்கி நான் இறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் சின்ன பண்ணாயிரும், மாடுகள் செத்து போயிடும். எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, இவங்க வந்து பிரிச்சு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எழுத வழி சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அந்த பெரிய சொல்றாரு, கவலையப்படாத, மனிதன் சுலபமாக எது கிடைத்தாலும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஏத்துக்கவே மாட்டான். ஒரு கழகம், ஒரு பிரச்சனை வந்து அதற்கப்புறம் தீர்வு வந்தா தான் அதைத்தான் ஏற்றுக்கொள்வான் மகிழ்ச்சியாக. அப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்மளே தீர்த்து வைப்போம்னு சொல்லி ஐடியா கொடுத்து சொல்றாரு இந்த பெரியவர். அப்படி எழுதப்பட்ட உயில் தான் அந்த உயில். மேல இருந்து அந்த பெரியவர், ரொம்ப நன்றிங்க ஐயா, என் குடும்பம் பிரியாமல் சந்தோஷமாக வாழும், மாடுகளும் சந்தோஷமாக என் குடும்பத்தோட இணைந்திருக்கும், என் குடும்பத்திற்கான ஆதாரமான பொருளாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கும் மாடு, ரொம்ப நன்றியா கையெழுத்து கும்பிடுறாரு. மேல அந்த ஆகாயத்தோட ஆகாயமா போன அந்த தகப்பனார் கீழே இருந்து சிரிக்கிறார் பெரியவர். கவலைப்படாத, நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.